அவங்களுமே எவ்வளோ சந்தையில் பார்த்தீங்கன்னா மண்ணுன்னெல்லாம் அடித்து போன ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மண் அடித்தாங்க. கப்பி கிப்பிலாம் போட்டு அடித்து தான் இது பண்ணாங்க. அப்புறம் இருந்துமே சகதி ஆயிடுது. அதனால் அவங்கள யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்படி தான் ஆகி போகுது. இது என்ன காரணம்னு கேட்டால் தண்ணி போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் போல். அது தேங்கி அங்கனே நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வழி பண்ணணும். மற்றபடியாக போக போக எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா சந்தையில் இதெல்லாம் வரத்தான் செய்யும். மாடு போடுற சாணி அது இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் நம்ம மாடுகளே 2 மாடு நின்றாலே அப்படித்தான் துரன்னு ஆக்கிடும். இதில் இத்தனை மாடு வருது அத்தனை மாடுன்னு ஜானியாக போட்டு இது பண்ணும்போது மாறிக்கிட்டு தான் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக மண் அடித்து மெத்துனாங்க. இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போன வருஷத்தில் அதுக்கப்புறம் அதாகிப்போச்சு. அதெல்லாம் இயல்பு தான். நம்ம போய் நடந்து தருக்கு பொறுக்குன்னு தான் வரணும், வேறு வழி இல்லை. அப்புறம் இந்த மாடு ஜாதி மாடு பூரா பார்த்தா இந்த நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1, 1.5 இந்த மாதிரி வளர்ப்புக்கு தோதா பார்த்து வேணால் வாங்கிக்கலாம். இலங்கன்னு மல்லைனாலும் வளர்ப்புக்கு தோதா வாங்கி அதை நீங்கள் கறந்து ஊற்றிட்டு 2 கறந்துக்கிற வேண்டியதான். கொஞ்சம் கறந்துக்கிட்டு செனங்கன்னா இருக்கா என்னன்னு பார்த்துக்கிற வேண்டியதான். செனை இல்லைன்னா சென்னை போட்டு வளர்த்து ஈனை விட்டு விற்றுக்கலாம். இல்லை அதுவுமே வளர்க்கணுனாலுமே வளர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வாங்கும்போது நல்லா பையாம்பா நல்லா தலை செட்டு உயரம் தரமாக பார்த்து எடுத்து பண்ணணும். அப்போ தான் ஈண்டு விற்றாலும் நல்லா பையாம்பு இருந்தால் தான் மாடு வாங்குவாங்க. அதனால் அந்த தோதில் பார்த்து வாங்கணும். நாட்டு மாடுகளை பொறுத்தளவு நிறையா வருது. அது எங்கே ஆனால் வாங்க முடியதில்லை. ஏன்னா வியாபாரி ஃபுல்லாக இறங்கிக்கிட்டு வியாபாரி கை வந்ததுமே அவங்க பிடிச்சிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 4 மாடு 5 மாடாக வருது. அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிக்கிறாங்க. எப்படின்னா நம்மளை பேச விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட தான் முடியுன்ற மாதிரி. நம்ம வளர்ப்பு வாங்கினா 1 மாடு வாங்குவோம். இல்லை அப்படியே வாங்கினா 2 கூட சேர்த்தா கூட வாங்கணும்னு வச்சுங்க. 4 மாடு 5 மாடாக கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜாக ஒரே ரேட்டாக போட்டு அவங்க எடுத்ததுனால அவங்ககிட்ட நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதில் ஒரு சில மாடு தான் என்ன பண்ணிடுது, பிரித்து கொடுத்துட்றாங்க. சரி கூட கேட்குறாங்க அப்படின்னு டப்புன்னு அடிச்சு விட்றாங்க. அதனால் இதெல்லாம் பாருங்களேன், தொத்தலாக இருக்குது. கிராஸ் மாடு தான், ஆனால் வாங்கி வளர்க்குறதுக்கு நல்லது தான். நல்ல நிறக்கறக்கு எல்லாமே இருக்குது. கரெக்டாக ஒரு நல்ல ஒரு நாட்டு காலையை பார்த்து நல்லா தும்மல் கட்டாக ஒன்று போட்டோம்னா நல்ல கண்டா இறங்கிடும். அப்படி தான் நிறையா வீட்டுகளில் அப்புறமே நிறையா செய்கிறாங்க. வளர்க்குறதுக்கு தோதாக இருக்கணும் இடம், இல்லைன்னா சும்மா வேஸ்ட்டு. ஏன்னா கட்டை வைக்க எல்லா வகையிலையுமே தோது இருக்கணும். வைக்க வரலி எல்லாமே நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கிப்பாங்க. கடைசியாக பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.